அலா சாமி செல்லம் வா 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 அல்லாத அல்லாத அம்மா வந்துட்டல எது கலர அலோ கூட செல்லம் பசிக்குதா சரி பால் குடிக்கிறீங்களா ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கற? எத்தனை முறை சொல்றது உனக்கு? ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க துப்பு கிடையாது, உட்காந்து பொம்மையை கொஞ்சிட்டு இருக்கிற. சங்கரி சங்கரி அக்கா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கோ. என்ன விசேஷம்? மருமகளுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், அதான் மறக்காம வந்துடணும். என்ன இப்பதான் 3 மாசம் ஆகுது கல்யாணம் ஆகி, இதுக்குள்ளையா? என்ன பண்றது, இப்ப இருக்க பிள்ளைங்களாம் அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு. போக போக பாரு எல்லாம் புள்ளிய பெத்துட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கங்க போல இருக்கு. சரிம்மா நான் வரேன். பாத்தியா, கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள வளகாப்புன்னு வந்து சொல்றாங்க. உங்களுக்கு 4 வருஷம் ஆகுது, ஒரு புழு பூச்சி கூட கிடையாது. மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, நான் மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா. குழந்தை வரம் வேண்டிதான் மடியேந்தி பிச்சை கேட்கிறேன். வணங்காத சாமி இல்ல, சுத்தாத கோயில். என்னக்கா, என் மருமக 4 வருஷத்துல 3 புள்ள பெத்துட்டா, இவ இன்னும் மண்ணில் உருண்டுட்டு இருக்கா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உன் வேலையை பாருடி. படாத அசிங்கம் இல்ல தாயே, உன் கருணை கரம் நீட்டுவாயோ தாயே, எனக்கு குழந்தை வரம் தருவாயா தாயே. மண்டியிட்டு வேண்டிக் கொண்டேன் தாயே, உன் சன்னதியில் மண்டியிட்டு வேண்டிக் கொண்டேன் தாயே. மண் சோறு உண்ணுகிறேன் தாயே, என்னை தாயாக்கி அழகு பாரு நீயே, என்னை தாயாக்கி அழகு பாரு நீயே. இவளை எதுக்குடி இப்படி எப்போ பார்த்தாலும் மூதேவி மாதிரி படுத்துட்டு இருக்க? என் புள்ள வீட்டுக்கு வரும்போது குளிச்சுட்டு பூவும் பொட்டுமா லட்சணமா இருந்தால் தான் அவனுக்கு ஆசை வரும். நடக்க வேண்டியது நடக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அத்தை போதும் நிறுத்துங்க. சும்மா குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. குழந்தை என்ன கடையில் கிடைக்கிற பொம்மையா? கையில காசு இருக்கணும்னு போய் வாங்கிட்டு வரதுக்கு? அதாவது எப்போ வருமோ அப்பதான் வரும். உங்களுக்கு அவ்வளோ அவசரமா இருந்தா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கோங்க. ஏய் அடியே, ஏய் எந்திரிச்சு பூவும் பொட்டும் வச்சுட்டு லட்சணமாயிரு. அம்மாண்டி, ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்லு, என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணணும். இவன் புள்ள பெற்று தான் நான் கொஞ்சணும்னா அடுத்த ஜென்மம் ஆயிரும் போல. எதுக்குமா உனக்கு தேவையில்லாத வேலை? நான் கல்யாணம் கேட்டேன்னா? ஆமாண்டா, தேவையில்லாத வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். கூட்டு வந்ததான் கூட்டு வந்தல்ல, ஒரு காய்க்கிற மரமா பார்த்து கூட்டு வந்திருக்கலாம் இல்ல. காய்க்காத மரமா கூட்டு வந்து வெளியில தலை காட்ட முடியல.
ஆமாச்சி ஸ்வீட் எடுத்துக்க. என்னடா ஸ்வீட் எல்லாம் பலமா இருக்கு, என்ன விசேஷம்? ஏய் உன்ன மாதிரி இல்லைடா, நான் அப்பா ஆயிட்டேன். என்னடா யோசிச்சிட்டே இருக்க? நான் இந்த வீட்டில் இருக்கணுமா போகணுமா? சரி உன் விருப்பமா, நீ என்னமோ பண்ணிட்டு போ. என்ன ஒருத்தி இந்த வீட்டுல வாயை மூடிட்டு இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சொன்னீங்க? காய்க்காத மரமா? என் போக்குல என்ன விட்டு இருந்தா என்னையும் அம்மானு சொல்லி கூப்பிட 3 வயசுல ஒரு குழந்தை இருந்திருக்கும். என்னடி சொல்ற? முடிச்சுட்டு சொல்கிறேன் சார். சொல்லுமா. அந்த போனை கொடுங்க. தீபா, இப்போ தானம்மா கல்யாணம் இருக்குது, அதுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கிட்டா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்போ தானம்மா சந்தோஷமாக இருக்கணும், சரியா? குழந்தை எப்போனாலும் பெற்றுக்கலாம். என்னம்மா இவ்வளோ யோசிக்கிற? உனக்கு நான் வேணுமா இல்லை இந்த குழந்தை வேணுமா? நீங்க தாங்க வேணும். சரி போலாமா? தீபா ஒரு நிமிஷம். என்னங்க? சொந்த கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிருமா, குழந்தை இல்லாமல் போனதுக்கு நான் தான் அம்மா காரணம். சரிங்க அத்தை, எப்ப நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களோ இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். தீபா தீபா என்னடி ஆச்சு? தீபா 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 என்னாச்சு டாக்டர்? கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பா ஆக போறீங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? எஸ், பாசிட்டிவ் வந்திருக்குமா? நான் கொடுக்குற டேப்லெட்லாம் மறக்காம சாப்பிடுங்க. கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க.